அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. கடந்த காணொலி பூரா திரும்ப திரும்ப ஒரு 10 முறை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்போம்? ஒரு மேட்ரிக்ஸையும் அதனோட அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினன்ட் இன்டூ அதனோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். உங்களுக்கு கூட ஒரு கேள்வி இருந்துக்கலாம், எதுக்காக சார் இதை இவ்வளவு தடவை சொல்றாரு அப்படின்னு. அதை இப்போ பார்க்க போறோம். ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐனா என்னன்ற பத்தி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கணும். சாதாரணமா ஒரு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்ல ஐனா 1 0 0 1. இது என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இதோட எதை பெருக்கினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் XY நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? X, இது 0y, அப்ப X தான். இது 0x பிளஸ் y தான். இப்போ இவனுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னா, இவனோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அவன் தான் இருக்கான். ஒன்று மாதிரி 1 2 பெருக்குனா 2 தான், 1 3 பெருக்குனா 3 தான், 1 4 பெருக்குனா 4 தான், இல்லையா? அது மாதிரி இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட யாரை பெருக்கினாலும் அவன் தான். அப்போ இதுக்கு இந்த பியூட்டிஃபுல் கேரக்டர் இருக்கு. இந்த இடத்துல கூட இன்னொரு தகவல் நான் சொல்றது நல்லது. என்னன்னா, இப்போ இதை அப்படியே ஒரு உல்டா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 0 பதிலா 0 1 1 0 இப்படி ஆக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பாடத்தில் உங்களுக்கு இப்போ கிடையாது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், இங்க பாருங்க 1 x இருக்குன்னா எக்ஸ் 0 ஒய். இது பாருங்க எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸா மாறிடுச்சு. ஓ சாரி, எக்ஸா மாறிடுச்சு. இது பல இடங்களில் பயன்படுத்துவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெயிண்ட்லாம் பயன்படுத்தும் பொழுது அப்படியே ரோவை காலமாக்குவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? அது எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ் மூலமா தான் என்ன செய்யறாங்க, பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம மெயின் விஷயத்துக்குள்ள நம்ம வரலாம். என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்? இப்போ அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்ங்கிறது மிக முக்கியம்னு சொன்னேன் இந்த பண்புனால. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல ரெண்டு பக்கமும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை ரெண்டு பக்கமும் என்ன செய்யறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வச்சு டிவைட் பண்ணிடுறேன். சரியா? அப்போ இங்க இது போயிடும். அப்போ என்ன நடக்குது? ஒரு மேட்ரிக்ஸையும் இன்னொரு ஏதோ ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். அட்ஜே இப்போ வசதியாக எழுதலாம், கீழே போட்டிருக்கேன். புது மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுற வழக்கம் இல்லை. 1/a டிட்டர்மினன்ட். இதுக்கு பேரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். ரைட். இல்லாட்டி நேர்மாறு அணி. இதை நீங்க என்னைக்கும் மறக்கூடாது. நேர்மாறு அணி. சரியா? இதுக்கு ட்ரெமெண்டஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, யூஸ் இருக்கு. இப்ப ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சே எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சே 0. ரைட். தென் 3x plus 2y is equal to say 5. சரியா? இப்போ நான் வேணும்னே ஈஸியாக எடுத்திருக்கேன். பார்த்தா தெரியும், எக்ஸும் 1 1 போட்டால் 1 - 1 0, இது 3 + 2 5. அப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஒய் 5 தான் வரணும். ஆனால் ஏன் நோக்கம் அது இல்லை, இதை மூலமாக இதை எப்படி செய்யறது? சரியா? இப்போ இதை சிஸ்டமேட்டிக்காக மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம்? என்ன பண்ண போறேன், இதனோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் போடுறேன். 1 -1 3 2. ரைட். எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 5. சரியா? இப்ப நமக்கு என்ன தெரியும்? இந்த நாங்க பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு மேட்ரிக்ஸோட அதனோட இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ண, இன்வெர்ஸ்னா யாரு? அட்ஜே டிவைடட் பை மாடுலஸ் ஏ பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். ரைட். அப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப இதுதான் இந்த 1 - 1, இதுதான் அந்த மேட்ரிக்ஸ்னா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு பெருக்கிட்டா இவன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாறிடுவான். எப்படி அதை பண்றது? ஐ திங்க் இட் இஸ் வெரி சிம்பிளா தான் இருக்குங்க. நீங்க தனியா செய்வோமே. 1 - 1 3 2. நம்ம நோக்கம் என்ன? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் எவ்வளவு இருக்கு? 2 + 3. ஸோ டிட்டர்மினன்ட் 5. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இதனுடைய அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். இந்த இருக்கு இல்லையா, அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சிம்பிள் மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால சிம்பிள், நம்ம பல தடவை சொன்ன மாதிரி சிம்பிளா செஞ்சிடலாம். என்ன செய்யுங்க, இவங்க 2 பேரையும் இடம் மாற்றுங்க. 2 1. இவங்க 2 பேரையும் சைன் மாத்துங்க. 1 - 3. ரைட்.
இவரை வச்சு இவரை வகுத்துருங்க. அவ்வளவுதான். இவர் தான் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். இவர் தான் வித்த செய்வார். இவரை வச்சு இந்த ஈக்குவேஷனை இடது பக்கம் பெருக்க போறேன், வலது பக்கம் பெருக்க போறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 1/5 ரைட், 2 1 -3 1 ரைட், 1 -1 3 2 ஓகே, x y is equal to இதை அதே மாதிரி இங்கிட்டு செய்கிறேன். 1/5 ரைட், 2 1 -3 1. இப்போ நான் எல்லாம் கரெக்டாக செஞ்சிருக்கணும். ஸ்பெல்லிங் எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. பார்க்கலாம். இங்கே பாருங்க, 2 1 பெருக்குனீங்கன்னா 2 2 + 3 5 சரிங்களா? ஸோ 5 அகெயின் இங்கே -+3 +2 5. நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதெல்லாம் கண்டிப்பாக 0 ஆயிடணும். -2 +2 0. இது -3 +3 0. இதை 5ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த 5 எல்லாம் எதாக மாறிடும், 1ஆ மாறிடும் சரிங்களா? இதை XYயோட பெருக்கிறேன் சரியா? அப்போ இது இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எதோட பெருக்கினாலும் அது XYயா மாறிடும். அப்போ எல்லாம் அவ்வளோதான். சிம்பிளாக அதை மல்டிப்ளை பண்ணி இப்படி மாறிடுச்சு. மாறினா இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட், XY 0/5 இல்லையா? இஸ் ஈக்குவல் டு 0 5 ரைட். ஸோ 1/5 அப்படியே வச்சுக்கலாம். 5 இங்கே -3 5 ரைட். உள்ள 1/5 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 1. ஸோ அல்டிமேட்டாக எப்படி இருக்கு, இங்கே எழுதிக்கலாம். எப்படி இருக்கு, x y is equal to 1 1. This means x equal to 1, y is equal to 1. இப்போ உங்களுக்கு இதனோட பலம் புரிஞ்சிருக்கும். இங்க வேணும்னே நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து செஞ்சேன். சப்போஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு ரியல் டைனமிக்ஸ்ல ஒரு சோலார் சிஸ்டத்தை ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா 9 கோள்கள் இருக்கு அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸ்ல ஒரு இடத்துல இருக்கும். அப்ப சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப அது மாதிரி பிரம்மாண்டமான சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா நீங்க அல்காரிதமிக் அப்ரோச், அல்காரிதமிக்னா ப்ரோக்ராம் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர்ல ரைட். சாதாரணமா நீங்க லீனியர் அல்ஜிப்ரா செஞ்சீங்கன்னா பண்ண முடியாது. ஆனா அதை மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மெத்தடை ஃபாலோ பண்றதுனால கம்ப்யூட்டர்ல கோடிங் எழுதலாம். இதை இப்படி செய், இதை இப்படி செய், இதை இப்படி செய், இப்போ ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இப்போ உங்களுக்கு புரியும், ஓஹோ அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் ஆழமா புரிஞ்சா நமக்கு ஒரு மிகப்பெரிய கதவு டோர் என்ன ஆயிருது, ஓப்பன் ஆயிருது. சரியா? அடுத்த காணொளியில நம்ம சந்திக்கலாம்.